ஹாய் ஒருவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும். சார், இதைத்தான் நிறைய வாட்டி சொல்லிட்டீங்களே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டா இதே நாங்கள் எவ்வளோ வாட்டி கேட்குறது? சத்தியமாக சொல்கிறேன், இந்த வீடியோ பயங்கரமான வீடியோ. என்னென்ன ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், அப்போ தான் ஸ்கிப் பண்ண மாட்டீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் A to Z சொல்லிடுறேன். சாய்ஸ் ஃபில்லிங் எவ்வளோ சாய்ஸ் வைக்கணும், நம்ம சும்மா வந்து ஒரு 100 சாய்ஸ் வைக்கிறதா, இல்லை 200 சாய்ஸ் வைக்கிறதா, இல்லை 50 சாய்ஸ் வைக்கிறதா, நம்ம கட் ஆஃப் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறேன். நம்ம ரேங்க்கை பார்க்கணுமா, கட் ஆஃப் பார்க்கணுமா, அதையும் சொல்லிடுறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, டிஎஃப்சிக்கு எதுக்கு சார் போகணும், டிஎஃப்சிக்கு வந்து நாங்கள் இப்போ பணம் கட்டணும்னு சொல்கிறாங்களே, அது எதுக்கு? காலேஜுக்கு போகணுங்கிறாங்க, சரி காலேஜில் அட்மிஷன் போட போகிறோம், டிஎஃப்சிக்கு எதுக்கு சார் போகணும்? நாங்கள் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தா டிஎஃப்சி போகணும்னு சொல்கிறீங்க, என்னங்க சார்? அப்படி நிறைய பேத்துக்கு புரியுறதில்ல. அதையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். டேட்டு வாரியாக அண்ட் என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், காலேஜுக்கு போகும்போது என்ன கொண்டு போகணும், டிஎஃப்சிக்கு போகும்போது என்ன கொண்டு போகணும், எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், எவ்வளோ ஃபீஸ் நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும். 5 நாளுக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணனா உங்களுக்கு என்ன ஆயிடும், சீட்டு போயிடும். அந்த 5 நாளுக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணுற டேட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் ஒவ்வொரு ரவுண்டுக்கான டேட்ஸ் வந்துருச்சுல்ல, அப்போது அந்த 5 நாளுக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணலன்னா சீட்டு போயிடுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ என்ன அமௌண்ட்டு கொண்டு போகணும், என்னெல்லாம் டாக்குமெண்ட் கொண்டு போகணும், யார் போகணும், யார் போகலாம், சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்ன பண்ணால் போகலாம், அக்செப்ட் அண்ட் அப்போர்டு, அக்செப்ட் அண்ட் ஜாயின், அவங்க தான் போகணும். அதுக்கான காரணம் என்ன, அது எப்படி வந்துச்சுன்னு இப்போ பார்த்துடலாம். சரி, டிக்ளைனு இதெல்லாம் பற்றியும் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இது தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லா புரியும். நீங்களே வீட்டில் உட்காந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு நீங்களே வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷனும் பண்ணிக்கலாம். நீங்களே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராசஸுமே கவுன்சிலிங் அட்டகாசமும் பண்ணிடலாம். ஓகே, லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா ஒரு 1000 லைக் வந்தால் தான் எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் போய் சேரும். தயவு செய்து எனக்காக லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருந்ததுன்னா கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியிருக்கேன், ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேறீங்க. கூப்பிட்டா சும்மா ஃபில் பண்ணுங்கிறீங்க. உங்களுக்கு வேணும்னா ஃபில் பண்ணுங்கள், ஓகேங்களா? டவுட்டுக்காக. ஓகே, சாய்ஸ் ஃபில்லிங் 2026 இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாய்ஸஸ் இப்படி கொடுத்துட்றீங்க. சிஇஜியில் சிஎஸ்சி, சிஇஜியில் இசிஇ, ஜிசியில் சிஎஸ்சி. நீங்கள் 2 விதமாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் வைஸ் பண்ணலாம். சிஇஜியில் சிஎஸ்சி, ஜிசியில் சிஎஸ்சி. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உனக்கு என்ன காலேஜ் வேணுமோ அது டாப் மோஸ்ட் கொடு. டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி எப்போவுமே வேறு லெவலில் இருக்கும். மொதல் ரவுண்டுக்காரனுக்கு எல்லா சாய்ஸுமே கொடுக்கலாம். 2வது ரவுண்டுக்காரனுக்கு மொதல் ரவுண்டு முடிஞ்சு வேக்கன்சி லிஸ்ட்டு வரும். வேக்கன்சி லிஸ்ட்டு பார்த்துட்டு தான் அந்த கல்லூரியில் சீட் இருக்கான்னு பார்த்து தான் அந்த கோர்ஸெல்லாம் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? இல்லைனா கொடுக்க முடியாது. இப்போ பிஹெச்சியில் சிஎஸ்சி கிடைக்குமா? 2வது ரவுண்டுக்காரனுக்கு கிடைக்காது. அதில் சீட்டு காட்டாது. அப்போ என்ன பண்ண முடியாது, சாய்ஸில் வைக்க முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ அதுக்கடுத்த டாப் என்னன்னு பாரு, ஓகேவா? அப்போ டாப் மோஸ்ட் ஃபஸ்ட்டு வெயி. இப்போவும் நான் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோ இந்த மந்திரத்தை. ஒரு ரேங்க் என்னன்னு பாரு. டிஎன்ஏ வெப்சைட்டில் பார்க்குற அது ஒரு 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 60-70% உதவும். சொல்கிறேன், ஒரு ரேங்க் லிஸ்ட்டு பார்க்குறேன். உன்னோட இதெல்லாம் ஜென்ரல் ரேங்க். டிஎன்ஏ வெப்சைட்லையும் ஜென்ரல் ரேங்க் தான் இருக்குது, கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது. அந்த கம்யூனிட்டி கீழே இருக்கிறது எல்லாமே ஜென்ரல் ரேங்க். டிஎன்ஏ வெப்சைட்டில் உன்னோட ஜென்ரல் ரேங்க் வச்சு என்ன காலேஜ் வேணுமோ டாப் மோஸ்ட் காலேஜிலேருந்து பாரு. கம்ப்யூட்டரில் என்ன ஜென்ரல் ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆகிருக்கு, என்ன கோர்ஸு அந்த ஜென்ரல் ரேங்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு, சிஎஸ்சி எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கு, ஜென்ரல் ரேங்க் வச்சு பாரு. உன்னுடைய ரேங்க்குக்கு க்ளோஸராக இருக்குன்னா அது ஒரு சாய்ஸ். உன்னோட ரேங்க்குக்கு வந்து முன்னாடி இருந்ததுன்னா அது ஒரு சாய்ஸ். நல்லா கேட்டுக்கோ. இப்போது 30,000 ரேங்க் இருக்கு, 30,000 ரேங்க் வச்சுருக்கிற, 25,000 20,000 ரேங்க்கெல்லாம் எடு. அந்த ரேங்க்கெல்லாம் கிடச்சிருக்குள்ள ஏதாவது கோர்ஸு நல்ல காலேஜில், அந்த காலேஜில் எடுத்து வை. அடுத்து உன் ரேங்க் இருக்கும்ல, உன் ரேங்க் கிட்ட வந்து 28, 30, 29 அந்த ரேங்க்குள்ளே வர காலேஜெல்லாம் எடுத்து வை. 30க்கு அப்புறம் கன்வீனியண்ட்டாக இருக்கிறது 35, 40, 45, 50 கண்டிப்பாக கிடைக்கும். பார்த்தியா அந்த ரேங்க்கு? இப்போ நான் 50, நீ 30,000 ரேங்க்கில் இருக்க, 50,000 ரேங்க்கு அது க்ளோஸ் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக அது கிடைக்கும் தானே, அதை எழுதி வை. அப்படி தான் சாய்ஸஸ் நீ மேக் பண்ண தவிர நீ பாட்டுக்கு கொஞ்சம் டாப் மோஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு போயிடக்கூடாது. 5 சாய்ஸு 10 சாய்ஸெல்லாம் கொடுத்துட்டு போயிடக்கூடாது. கண்டிப்பாக பத்தாது, நிறைய சாய்ஸஸ் கொடுக்கணும். எவ்வளோ சாய்ஸஸ் கொடுக்கலாம் நான் சொல்லிட்டா? எவ்வளோ சாய்ஸஸ் கொடுக்கலாம் அப்படின்னா நல்லா கிடைக்கும். இது ஒரு சாய்ஸு, இது 2வது சாய்ஸு, இது 3வது சாய்ஸு, இது 4வது சாய்ஸு, 5வது சாய்ஸு, 6வது சாய்ஸு, 7வது சாய்ஸு. இதுதான் சாய்ஸ் நம்பர். சாய்ஸ் 1, 2, 3, 4 அப்படின்னு ஒரு சாய்ஸு. இந்த மாதிரி நீங்கள் வந்து கோர்ஸ் வைஸும் கொடுத்துக்கலாம், காலேஜ் வைஸும் கொடுத்துக்கலாம். கோர்ஸ்னால் சிஎஸ்சி சிஎஸ்சி எல்லா காலேஜ்லேயும் வச்சு அந்த கோர்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து காலேஜ் அப்படி எந்த காலேஜ் வேணும் மேலே. இல்லை சார், காலேஜுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், அந்த காலேஜில் எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் பரவாயில்லனா இப்போ சிஇஜியில் சிஎஸ்சி, சிஇஜியில் ட்ரிபிள்இ, சிஇஜியில் இசிஇ, சிஇஜி மட்டுமே ஃபஸ்ட்டு வச்சுட்டு அடுத்து பிஹெச்சி மட்டுமே ஒரு 5 சாய்ஸ் வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஐடி மட்டுமே 5 சாய்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிசிடி மட்டும் 5 சாய்ஸ், அந்த மாதிரி ஆர்டர்லையும் வைக்கலாம்.
உங்கள் விருப்பம்தான், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் டாப் மோஸ்ட் இருக்கிறது ஃபஸ்ட்டு கொடு, ப்ரையாரிட்டி அது கொடு. ஓகே, இப்போது சாய்ஸஸ் வச்சாச்சா? இப்போ சாய்ஸஸ் வைக்கிறது பிரச்சனை இல்லை. எவ்வளோ சாய்ஸ் வைக்கலாம்? 180க்கு மேலே இருந்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கோ, 180க்கு மேலே இருந்தேன்னா 50+ சாய்ஸஸ் போதும். ஆனால் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு 50+ மட்டும் வைக்காத, அதுக்கு மேலேயும் வைக்கலாம், அது ஓ இஷ்டம். ஆனால் மினிமமாக 50+ போதும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 170 to 180 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 70+ சாய்ஸஸ், ஒரு 60 to 70+ சாய்ஸஸ். 150 to 170 வந்து பார்த்திங்கன்னா 160 to 170 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 to 80 சாய்ஸஸ் மினிமம் சொல்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் சொல்கிறேன்னா கம்மியாக கொடுக்காதீங்க. அடுத்தது 150க்கு மேலே 150 to 160னா ஒரு 80+ சாய்ஸஸ் கொடுக்கலாம், 85+. 150 கீழே போயிட்டினாலே நீ சாய்ஸ் கொடுக்குறது தான். ஒரு 100க்கும் மேலே சாய்ஸஸ் கொடு. முக்கியமாக இந்த 135 ரவுண்டு 3 வரவன் வேக்கன்சி லிஸ்ட்டை பார்த்து சாய்ஸஸ் நிறையா கொடு. கிட்டத்தட்ட ஒரு 120 சாய்ஸஸ்க்கு மேலே கொடு. ஏன்னா வேக்கன்சி வர வர உனக்கு தெரிஞ்சிடும். ரவுண்டு 1 முடிஞ்சு ஒரு வேக்கன்சி வரும். அப்போ ரவுண்டு 1 முடிஞ்ச சீட்டெலாம் அதில் போக மிச்ச சீட்டு மட்டும் இருக்கும். அது பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சாய்ஸஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ரவுண்டு 3க்கு வரவன் 135 கீழே வரவன் ரவுண்டு 1 ரவுண்டு 2 முடிஞ்சது போக தானே வேக்கன்சி வரும். அதை பார்த்துட்டு சாய்ஸஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், ரவுண்டு 3க்கு ஒரு சேஃபஸ்ட் மினிமம் சாய்ஸ் வந்து 120. ஆனால் நீங்கள் 50-40 சாய்ஸ்லேயும் கிடச்சிரும். அது அந்த கல்லூரிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ டாப் மோஸ்ட் வைக்காமல் நீங்கள் பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டமேனிக்கு டாப் மோஸ்ட் காலேஜில் வைக்காமல் ஏதோ இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு இப்போ ஒரு 180 நான் கட்டாமல் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஇஜியில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் CAET வச்சுருக்கேன், 2704 CAET வச்சுருக்கேன். கண்டிப்பாக 180க்கு இது கிடச்சிரும் தானே? இதெல்லாம் கிடைக்காது. இதுதான் கிடைக்குமா? கிடைக்காது. CAET கிடச்சிரும் தானே? அப்போ இந்த மாதிரி மோசமான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணக்கூடாது. ஊடால வந்து தேவையில்லாத வைக்கக்கூடாது, அது லாக் ஆகிடும். அப்படியே டாப் காலேஜ் வச்சுன்னா டாப் காலேஜ் மட்டும்தான் வைக்கணும். அடுத்தது அப்படியே அடுத்த டயர் காலேஜ், அதுக்கு அடுத்தது உன்னோட ரேங்க்குக்கு அப்புறம் வர காலேஜ். புரிஞ்சுதா? அப்படி தான் வைக்கணும். சரியா? அப்படி வச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே நம்பர்ஸுங்கிறது உன் இஷ்டம். 50க்கு மேலே வைக்கிறது, 100க்கு மேலே வைக்கிறது. 135 கீழேனா ஒரு 100க்கு மேலே சாய்ஸ் வைக்கணும் தான். ஆனால் 50-60 சாய்ஸும் கொடுத்துக்கலாம். அந்த கட் ஆஃப்க்கும் அந்த ரேங்க்குக்கும் அந்த கோர்ஸுக்கும் தகுந்த மாதிரி மெக்கானிக்கலாக எடுக்கிற மாதிரி இருந்தால் 50-60 சாய்ஸ் போதும். உனக்கு ஏதோ ஒரு காலேஜில் கிடச்சிடும். சரி, எனிவே நான் சாய்ஸ் நம்பர் சொல்லிட்டேன். அது வந்து ரவுண்ட் வைஸ் வரும்போது உனக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போது இதெல்லாம் ஒரு சாய்ஸு. இப்போ ஒரு வேளை இந்த CAETயில் CSE கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோ. ஏதோ ஒரு கட் ஆஃப் நீ எடுத்துருக்கிற, நான் ஒரு 170ன்னு வச்சுக்கிறேன். CAETயில் CSE கிடச்சிருச்சு, என்னோட கட் ஆஃப் 180 லாக் ஆயிடுச்சு. இப்போது 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குமா? ஃபஸ்ட்டு 3 நாள் நடந்து முடிச்சதுக்கப்புறம் 4வது நாள் என்ன நடக்கும்னா, 4வது நாள் கேப் போட்டிருக்காங்க. 5வது நாள் என்ன நடக்கும்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லி உங்களுக்கு வரும். இது அக்செப்ட் பண்ணிக்கிறியா, ஜாயின் பண்ணிக்கிறியா, இல்லை அக்செப்ட் அப்போடா, டிக்ளைன் அப்போடா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, இது நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா, இது வேணும்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து சேர்ந்து, அவ்வளோதான். இல்லை சார் எனக்கு வேணும், நல்லா கேட்டுக்கோ, வேணும் நான் எடுத்துக்கிறேன், இருந்தாலும் மேலே இருக்கிற ஏதோ ஒரு கல்லூரியில் பாருங்கள், இங்கேருந்து இந்த PHG ECயிலேருந்து CSE வரைக்கும் இங்கே தான் பார்க்கும். கீழே நீ அவ்வளோதான். இது கிடச்சதுன்னா கீழே அவ்வளோதான். இன்னைக்கு கம்ப்யூட்டர் பார்க்காது. கம்ப்யூட்டர் வந்து மேலேருந்து இந்த PHG ECE முடி பார்க்கும். இது கிடச்சிருச்சுல்ல, மேலேருந்து இது முடி பார்க்கும். புரிஞ்சுதா? இப்போ என்ன ஆகும்னா, மேலேருந்து பார்க்கும்போது எதாவது கிடைக்குதா, அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தா இது அக்செப்ட் பண்ணிவிட்டேன், மேலேருந்து திரும்ப கம்ப்யூட்டர் செக் பண்ணி கிடைக்குதான்னு பார்க்கும். கிடச்சிதுன்னா, மேலே ஏதாவது கிடச்சிதுன்னா உங்களுக்கு அது 14வது நாள் தெரியும். புரியுதா? அதாவது ஃபஸ்ட் ரவுண்டுக்காரனுக்கு 3ஆம் தேதி தெரியும், கரெக்டாக. செகண்ட் ரவுண்டுக்காரனுக்கு 17ஆம் தேதி தெரியும், தேர்ட் ரவுண்டுக்காரனுக்கு 31ஆம் தேதி தெரியும் அப்போர்டு ரிசல்ட். சரியா? சரி, அந்த மாதிரி நீ வந்து பார்த்துக்கோ. இல்லைன்னா கிடைக்கலன்னா இந்த காலேஜே கிடச்சிருக்கு, அக்செப்ட் பண்ணியிருக்கீங்கள, மேலே எதுவும் கிடைக்கலாம், அக்செப்ட் பண்ணியிருக்க காலேஜே கிடச்சிரும். அது மாறவே மாறாது. புரிஞ்சுதா? அக்செப்ட் பண்ணியிருக்க காலேஜே கிடச்சிரும். அதனால் நீ அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தா காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தா TFCக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஏன் சார் TFCக்கு போகணும்? நான் ஜாயின் பண்ணிட்டேன், காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ணுறேன். TFCக்கு எதுக்கு சார் ரிப்போர்ட் பண்ணணும்? எதுக்கு சார் பணம் கட்டணும்னா, நீ அக்செப்ட் பண்ணிட்டு இல்லை, நான் ஒத்துக்கிட்டல, இந்த சீட் எடுத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டல, அக்செப்ட் பண்ணதுக்காக அங்கே போய் ஒரு தொகையை கட்டணும். ஒரு 30,000க்குள்ளே வரும். அது என்னங்கிறது நான் சொல்கிறேன். சரியா? என்ன கொண்டு போகணும் எதுங்கிறதெல்லாம் சொல்கிறேன், எவ்வளோ நாளுக்குள்ளேன்னு. ஸோ அப்போது அக்செப்ட் பண்ணியிருக்கனால அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தா காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும் 5 நாளுக்குள்ளே. அந்த 5 நாள் டைம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிடுறேன். ஓகேவா? அவ்வளோதான் விஷயம். இந்த டிக்ளைன், இப்போ CAET காலேஜ் வேண்டாம், டிக்ளைன் அப்போர்டு கொடுக்குறேன்னா அது கொடுத்துக்கோங்க, இஷ்டம். வேண்டாம், நான் அப்போர்டில் எதாவது கிடச்சா எடுத்துக்கிறேன்னா அதுவும் அந்த 14th டே தெரியும். பட் அது கிடைக்கலன்னா உங்களுக்கு அடுத்த ரவுண்டு போயிடும். ஏன்னா டிக்ளைன் பண்ணிட்டீங்கள. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட்.
இதை டிக்ளைன் பண்ணி அடுத்த ரவுண்டு போகிறது, அவ்வளோதான். மேலெல்லாம் எதுவும் பார்க்காது. இது டிக்ளைன் பண்ணி சிஐஇடி டிக்ளைன் பண்ணி அடுத்த ரவுண்டு போகிறது, இவ்வளோதான் விஷயம். ஸோ டிஎஃப்சிக்கு ஏன் போய் பணம் கட்டுறோம்? அக்செப்டன் அப்போர்டு கொடுத்ததுனால பணம் கட்டுறோம், அக்செப்டை கொடுத்ததுனால. ஓகேவா? அக்செப்ட் கொடுத்ததுனால ஒரு தொகையை போய் கட்டி வச்சிடணும். அந்த தொகையை கட்டிட்டீங்கன்னா அந்த தொகை வந்து எங்கே போகும்னா, அப்போர்டு கொடுத்துருக்கீல்ல, அக்செப்டன் அப்போர்டு, ஏதோ ஒரு காலேஜ் மேலே கிடச்சாலோ இல்லை மேலே கிடைக்காட்டினாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடச்சிருமா? அதில் ஏதோ ஒரு காலேஜ் கிடச்சிரும், மேலே கிடச்சிரும், இல்லைனா அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடச்சிரும். அந்த காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதுதான் விஷயம். அக்செப்டன் ஜாயின் கொடுத்தீங்கன்னா, இப்போ சிஇடி சிஎஸ்சி வேணும்னு சொல்லி அக்செப்டன் ஜாயின் கொடுத்தீங்கன்னா கோ டு காலேஜ். எந்த நாளுக்குள்ளே போகணும்னா, ரவுண்டு 1னா இந்த 5 நாளுக்குள்ளே போகணும், ரவுண்ட் 2னா இந்த 5 நாளுக்குள்ளே போகணும், ரவுண்டு 3 இது ரவுண்டு 3னா இந்த 5 நாளுக்குள்ளே போகணும், ரவுண்டு 3பா, ரவுண்டு 3னா இந்த 5 நாளுக்குள்ளே போகணும். 5 நாளுக்குள்ளே போனேன்னா என்ன சார் ஆகும்? சீட்டு போயிடும். இவ்வளோதான் விஷயம். சீட்டு போயிடும், சீட்டு கேன்சல் ஆகிடும். என்ன கொண்டு போகணும்? இதுதான் கொண்டு போகணும். ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், 10th மார்க் ஷீட்டு, 11th 12th ஈக்குவலன்ட் மார்க் ஷீட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு. அது நான் வந்து அந்த கவுன்சிலிங் டைமே நான் தரேன், எனக்கு பிடிஎஃப் தரேன், அதை ஃபில் பண்ணி கொண்டு போகணும். கவர்மெண்ட் டாக்டர் இருக்காங்கள்ல, அங்கே வந்து போய் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு சீல் அடித்து சைன் வாங்கிட்டு வந்துடணும். சரிங்களா? மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு டிஜிட்டல் பண்ணது. அடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு வேணுங்கிறவங்களுக்கு. ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம், அந்த ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஒரிஜினலும் கொண்டு போகணும். ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி சர்டிஃபிகேட் அப்ளிகபிள் இருந்தால். இன்கம் சர்டிஃபிகேட் ஃபார் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு இன்கம் சர்டிஃபிகேட்டு, வேறு யாருக்கும் வேண்டாம். 4 காப்பி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோம், அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் கொண்டு போய் எங்கே போகணுன்னா, அக்செப்டன்ஸ் ஜாயின்னா காலேஜுக்கு போகணும். ஆனால் காலேஜுக்கு போகணுன்னா ஒன்று தான், இந்த 5 நாளுக்குள்ளே போகும்போது காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருங்க. அந்த காலேஜ் கிடச்சிருக்குள்ள அந்த ஃபோன் பண்ணி உடனே ஃபோன் பண்ணி கேட்டுருங்க, என்னெல்லாம் கொண்டு வரணும், இது போக ஏதாவது கொண்டு வரணுமான்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா காலேஜ் வித்தியாசமாக சொல்லுவாங்க. செல்ஃப் ஃபினான்ஸ் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி வந்து கேட்டுக்கோங்க, சார் ஏதாவது கொண்டு வரணுமா, அப்புறம் வந்து எவ்வளோ ஃபீஸ் கொண்டு வரணும், எவ்வளோ ஃபீஸ் சார் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னா, அது கடைசியில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்துக்குள்ளே எடுத்து வச்சுக்கோ. ப்ரைவேட் காலேஜ்னா 3 லட்சத்துக்குள்ளே எடுத்து வச்சுக்கோ. கவர்மெண்ட்னா உனக்கு பிரச்சனை கிடையாது, ஒரு 20,000 அந்த மாதிரி தான் வரும். யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு 30,000 40,000 தான் வரும். பட் ப்ரைவேட்னா நீ எடுத்து வச்சுக்கோங்க, 3 லட்சம் 2.5 லட்சத்துக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. என்ன சார் பயப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டால், ஹாஸ்டலோடு சேர்த்து கேட்டால் என்ன ஒன்று, சரி இப்போ டியூஷன் ஃபீ மட்டும் பே பண்ணுன்னா 1.5 லட்சம் 2 லட்சம் அவ்வளோதான் மேக்ஸிமம் அந்த செலவாகும், எடுத்து வச்சுக்கோங்க. அக்செப்டன் அப்போர்டு கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து சிஐஇடி வேணும், ஆனால் மேலே எதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னா, அக்செப்ட் பண்ணிட்டு இல்லை சிஐஇடி, அதுக்கு டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு, அருகாமையிலுக்கு டிஎஃப்சி சென்டரே நான் கொடுக்கலன்னு சாருங்கிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அருகாமையில் டிஎஃப் சென்டர் இருக்கும், 110 மையங்கள் இருக்குது, உன் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஏதாவது பக்கத்தில் இருக்கும். அங்கே போயிட்டு இந்த 5 நாளுக்குள்ளே போய் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 இது 5 நாளுக்குள்ளே போயிட்டு 5 நாளுக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணணும். இந்த சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போகணும். சரிங்களா? டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் இது வந்து 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. 10th மார்க் ஷீட் எல்லாமே ஒரு 4 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் எடுத்துகிட்டு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு அக்செப்டன்ஸ் ஜாயின் பண்ணனால காலேஜுக்கு போவையில்லை, அப்போவுமே நீ வந்து என்ன பண்ணணுன்னா எல்லாமே 4 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கோ. இதுவுமே 4 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கோ. ஓகேவா? ஸோ என்ன வேணும்? ட்ரான்ஸ்ஃபர் டிசி, பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எலிஜிபிள் இருந்தால், ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் கூட, இன்கம் சர்டிஃபிகேட் எஸ்சி எஸ்டிக்கு, ஃப்ரண்ட் காப்பி ஜெராக்ஸ் ஆஃப் கேண்டிடேட் ஆக்டிவ் பேங்க் பாஸ்புக், அதாவது அந்த பையனோட ஸ்டூடெண்ட்டோட பாஸ்புக் வேணும். எடுக்கலன்னா எடுத்துருங்க, மைனர் பாஸ்புக் எடுத்துருங்க, மைனர் அக்கௌண்ட் எடுத்துருங்க, அது போதும். அந்த ஃப்ரண்ட் பாஸ்புக் மட்டும் போதும். ஓகேங்களா? ஓகே, எவ்வளோதான் மேட்ரு. சரி, இந்த பிஎம்எஸ்எஸ் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருந்தால் 7.5% இருந்தால், ஃபஸ்ட் கிராஜுவேஷன் யாராக இருந்தீங்கன்னா டிஎஃப்சிக்கு எதுவும் பே பண்ண தேவையில்லை. நோ ஃபீஸ் ஃபார் டிஎஃப்சி. எந்த காலேஜ் கிடச்சாலும் நீ ஃபீஸ் பண்ண தேவையில்லை, ஃபீஸ் கட்ட தேவையில்லை. என்ன கொண்டு போகணும்னா டாக்குமெண்ட் மட்டும் கொண்டு போய் ஒப்படைச்சிடணும், அவ்வளோதான். மீதி எல்லாரும் ஃபீஸ் கட்டணும். அங்கே ஃபீஸ் மென்ஷன் ஆகிருக்கும், ஃபீஸ் கட்டணும். அக்செப்டன் ஜாயின் அண்ட் அக்செப்டன் அப்போர்டு தான் சேஃபு. இதுவே டிக்ளைன் அப்போர்டு, டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு கியூட்டெல்லாம் வந்ததுன்னா, உனக்கு ஆப்ஷன் கிடச்சிதுன்னா உனக்கு கிடைக்கும். அப்படி கிடச்சிதுன்னா அது டேஞ்சர். நீ வந்து கிடச்சிதுன்னா டேஞ்சர் கிடையாது, இதில் எதாவது கிளிக் பண்ணினா அது டேஞ்சர். ஏன்னா நீ தப்பான சாய்ஸ் பண்ணி கொடுத்துருக்கனால தான் டிக்ளைன் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. டிக்ளைன் எதுக்கு பண்ணுற? நீ தப்பாக உனக்கு பிடிக்காத காலேஜ் வந்துருச்சு, நீ தானே கொடுத்த, நீ தப்பாக கொடுத்துட்ட, இல்லைனா யாரோ இன்ஃப்ளூயன்ஸில் கொடுத்துருப்ப, அதனால் உனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு, அதனால் டிக்ளைன் கொடுத்துருக்க. அடுத்த டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். ஸோ டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட்னா, எனக்கு அந்த கல்லூரி வேண்டாம், நான் அடுத்த ரவுண்டு போய்க்கிறேன்னு அர்த்தம். அப்போ நீ தேவையில்லாமல் பண்ணந்தான்னு அர்த்தம். ஸோ அதனால் தயவு செய்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு தள்ளப்படாதீங்க. அதாவது நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அதுக்கு போகணும். நல்ல சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துட்டு, நல்ல சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் ஜாயின் கொடுத்து சேரலாம். நமக்கு பிடிச்ச காலேஜ் 100 சாய்ஸ் வைக்கிறேன், ஏதோ ஒரு சாய்ஸ் கிடச்சி, ஆனால் ஒரு பிடிச்ச காலேஜ் பிடிச்ச கோர்ஸ் எனக்கு ஓகே அப்படின்னா நீ ஒரே மைண்டில் போய் சேர்ந்துரு.
அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தா காலேஜ் மாறுமான்னு கேட்டால், மேலே ஏதாவது கல்லூரி கிடைக்குமான்னு கேட்டால் 40% 50% மாணவர்களுக்கு மாறுங்க. லக்கு தான், மாறும். மாறிச்சுன்னா ஏதோ ஒரு காலேஜ் தான் கிடைக்கும். மேலே ஏதோ ஒரு காலேஜ் தான் கிடைக்கும். நீ அந்த காலேஜ் எடுத்து தான் ஆகணும். இல்லைனா அக்செப்ட் பண்ணியிருக்க பார்த்தியா, அந்த சிஐஇடி இப்போ அக்செப்ட் பண்ண பார்த்தியா, அதே தான் கிடைக்கும். புரிஞ்சுதா? அப்போர்டில் கிடைக்கலாம், அதே தான் கிடைக்கும். ஏதோ ஒன்று எடுத்து தான் ஆகும். அக்செப்ட் அண்ட் அப்போர்டுனா அப்படி தான். இதுதான் சேஃபு, இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். இது 2 தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா அக்செப்ட் பண்ணிட்டல காலேஜ் எடுத்துருவேன், கண்டிப்பாக 2 கண்டிஷன்லேயும் காலேஜ் எடுத்துருவேன். ஸோ அதனால் இதுதான் சேஃப். இது டேஞ்சர். நீ அடுத்த ரவுண்டில் போகிறதுக்கான முயற்சிகளுக்கு தள்ளப்படுது. இது புரிஞ்சுதான் நான் சொல்கிறது? ஸோ அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்டு. இப்போது அடுத்த ஃபீஸ் பேமெண்ட் எப்படி? அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்து டிஎஃப்சிக்கு போகிறவன் ஒரு 30,000க்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. 30,000க்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் காலேஜ்னால் ஒரு ஃபீஸ் இருக்கும், ஒரு 10,000 மாதிரி இருக்கும். யூனிவர்சிட்டி கேம்பஸ்னால் ஒரு 20,000 இருக்கும். செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்னால் 30,000க்குள்ளே இருக்கும். எடுத்து வச்சுக்கோ. 7.5 பிஎம்எஸ்எஸ். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கு ஃபீஸ் தேவையில்லை டிஎஃப்சி சென்டரில். அக்செப்ட் அண்ட் ஜாயின் யார் கொடுத்தாங்களோ காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும் 5 நாளுக்குள்ளே. எவ்வளோ ஃபீஸ் நீங்கள் எடுத்து வைக்கணும் அப்படின்னா, டாக்குமெண்ட்டில் என்ன கொண்டு போகணும்னு சொல்லிட்டேன். எவ்வளோ ஃபீஸ் எடுத்தோம்? 1.5 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. காலேஜ் பொறுத்து மாறும். முதல் டைம்னா அவங்க கேட்குறதான் ஃபீஸு. சென்னை ஜோன்லாம் கேட்பாங்க பாருங்கள், 3 லட்சம் 2 லட்சம்னு கேட்பாங்க. அவங்க கெட்டுறதான் கவர்மெண்ட் கோட்டாலே எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க. நீங்கள் என்ன ஃபீஸ் கேட்குறாங்களோ அது கொண்டு போகணும். 5 நாளுக்குள்ளே கொண்டு போகல அப்படின்னா சீட்டு கேன்சல் பண்ணி விட்ருவாங்க, முடிஞ்சுது. ஸோ அதனால் தயவுசெய்து பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. லோன் கிடைக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. ஃபஸ்ட் இயரில் லோன் கிடைக்காது. அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு செகண்ட் இயர்க்கான லோன் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னென்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், என்னெல்லாம் பண்ணணுங்கிறது புரிஞ்சுக்கும். டிக்ளைன் பண்ணுறவங்க, இந்த டிக்ளைன் அப்போர்ட் கொடுக்குறவங்க, டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுக்குறவங்களுக்குலாம் வேலையே கிடையாது. ஓகேவா? ஸோ அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்டுக்கு தான் இப்போ தெளிவாக நான் புரிய வச்சுருக்கேன். அதுவும் அக்செப்ட் அண்ட் அப்போர்டை பற்றி நிறைய டவுட் கேட்டீங்க. ஏன் சார் நான் டிஎஃப்சிக்கு போகணும், எதுக்கு போகணுன்னு புரிஞ்சுதில்ல? புரிஞ்சுதா? ஆனால் அதே மாதிரி அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தீங்கன்னா டிக்ளைன் அப்போர்டுனாலும் சரி, அக்செப்ட் அப்போர்டும் சரி, அப்போர்டு கொடுத்தீங்கன்னா மேலே ஏதாவது காலேஜ் கிடைக்குமான்னு கேட்டால் நீ போட்டிருக்கிறத பொறுத்து. ஓகேவா? போட்டிருக்கிறத பொறுத்து ஏதாவது இருந்தால் கிடைக்கும், இல்லைனா அக்செப்ட் பண்ணிக்க தான் கிடைக்கும். டிக்ளைன் பண்ணிட்டீங்கன்னா இதுவும் கிடைக்காது, மேலே ஏதாவது கிடச்சா அது ஃபைனலாக கிடைக்கும், இல்லைனா அதுவும் கிடைக்காது. புரிஞ்சுதா? மேலே ஏதாவது இருந்தால் எடுத்து கொடுக்கும், இல்லைனா அதுவும் கிடைக்காது. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங்கு. ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நான் எவ்வளோ வைக்கணும், என்ன பண்ணணும் எல்லாமே சொல்லிட்டேன். 5 நாளுக்குள்ளே போய் எங்கே போய் ரிப்போர்ட் பண்ணணும், என்னெல்லாம் கொண்டு போகணும்னு சொல்லிட்டேன். ஸோ பணத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் இந்த 14 days ப்ராசஸ் ஃபார் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. ஆக்சுவலாக இது ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன், தெளிவாக இதில் சொல்லியிருக்கேன் சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன பண்ணணும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அதனால் பொறுமையாக பண்ணு. நாட் அலர்ட்டர் வந்தால் என்ன ஆகும்? நாட் அலர்ட்டர் வந்துன்னா, அதாவது அலாட்மெண்ட்டில் காலேஜே கிடைக்கலன்னு வந்துச்சுன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சுட்டேன், 5வது நாள் வந்து அலாட்மெண்ட்டில் நாட் அலர்ட்டர் வந்துன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். அப்போர்டில் எதாக இருந்தால் கொடுப்பா. நீ போட்ட சாய்ஸில் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா, ஏதாவது கம்ப்யூட்டரில் மேலேருந்து செக் பண்ணிட்டு வரும், ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கும். அப்போர்டுன்னு கிளிக் பண்ணினா, இல்லைனா மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், அவ்வளோதான். 2 ஆப்ஷன் தான். 3வது ரவுண்டுக்காரனுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஆப்ஷனே இருக்காது. முதல் ரவுண்டுக்காரனும் 2வது ரவுண்டுக்காரனுக்கும் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆப்ஷன் இருக்கும். நாட் அலர்ட்டர் வந்தால் ஒன்று நீ அடுத்த ரவுண்டு போய்க்கலாம், இல்லைனா ஒரு கை பார்க்கலாம், நம்ம போட்ட சாய்ஸில் எதாவது கிடைக்கலான்னு பார்க்கலான்னு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இஃப் ஆப்டர் இன் அப்போர்ட் ஐ வில் கன்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் போதும். நாட் அலர்ட்டர் வந்தால் இதுதான் பண்ணணும். ஓகேவா? இல்லை நீ போட்ட ஃபஸ்ட்டு சாய்ஸே கிடச்சிதுன்னா, சிஇஜியில் சிஎஸ்சியே கிடச்சிருச்சுன்னு வைங்களேன், வேறு வழி இல்லை, எடுத்துகிட்டு போயிடு. அதான் இப்போ போட்ட ஃபஸ்ட்டு சாய்ஸே கிடச்சிருச்சுல்ல, அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணிடு. ஏன்னா உனக்கு அப்போர்டில் கொடுக்க முடியாது, அப்போர்டில் காலேஜே இல்லை, அப்போர்டில் கொடுக்க முடியாது. அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணி போயிட்டே இருக்கு. இல்லைனா அடுத்த ரவுண்டு போகணும், டிக்ளைன் பண்ணி அடுத்த ரவுண்டு போய்க்கலாம், அது உன் இஷ்டம். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு போயிட்டே இரு, அவ்வளோதான். தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நான் ரொம்ப முக்கியம், எதாவது டவுட்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.